ஒவ்வொரு பர்சனுடைய லைஃப்லையுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பர்சன் அவங்களோட லைஃப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சு அவங்களோட லைஃப்பில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட லைஃப் எவ்வளோ அழகாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போயிருக்கோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதே ஒரு பர்சன் வந்து அவங்களோட லைஃப்பில் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னுடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஒரு பர்சன் இன்வெஸ்ட்மெண்ட்டே அவங்களோட லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணலைன்னா என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்க வந்து தள்ளப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக சொல்கிறேன். கம்ப்ளீட்டாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல இன்சைட், நல்ல வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ ப்ரொவைட் பண்ணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒய் ஷுட் ஐ இன்வெஸ்ட்? இதுதான் இன்னைக்கான டாபிக். ஒரு பர்சன் எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு பர்சன் வந்து அவங்களோட லைஃப்பில் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணலை, அப்போது அவங்களோட லைஃப் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அந்த பர்சனோட ஏஜ் இப்போ வந்து 30 இயர்ஸ். அவருடைய மந்த்லி சேலரி வந்து 50,000 அஸ்யூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அவரோட ரெண்டல், அவரோட ஃபுட்ஸ் அண்ட் கிராசரிஸ், அவருக்கு தேவையான எசென்ஷியல்ஸ், இது எல்லாத்துக்குமே அவர் வந்து மந்த்லி 30,000 செலவு பண்றாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேலன்ஸ் வந்து ஒரு 20,000 இருக்கு. அந்த 20,000 அவர் வந்து ஐடலா அப்படியே அந்த மணியை வந்து வச்சிருக்காரு. அவர் எங்கேயுமே இன்வெஸ்டே பண்ணல. வருஷத்துக்கு அவர்கிட்ட வந்து 2,40,000 ரூபாய் அவர் வந்து அப்படியே சேர்த்து வச்சிருப்பாரு. வேற எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணல. அந்த மணி வந்து வீட்டில் வச்சிருக்காரு. இப்போ அந்த பர்சனுக்கு வந்து வருஷம் வருஷம் அவரோட ஒர்க்ல வந்து 10% ஹைக் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அவரோட அந்த லைஃப் ஸ்டைலுமே வந்து 8% காஸ்ட் ஆஃப் லிவிங் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட அவரால் வந்து ஒரு 20,000 22,000 அவரால் மந்த்லி அப்படியே வந்து சேவ் பண்ணி வைக்க முடியும். ஸோ இப்போ அவர் வந்து 50 இயர்ஸ்ல வந்து ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு இப்போ ஏஜ் வந்து 30. ஸோ 30 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் அவர் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ அவர் வந்து வருஷம் வருஷம் வந்து சேர்த்து வச்ச அமௌண்ட் வந்து 20 இயர்ஸ்க்கு எவ்வளோ அவர்கிட்ட வந்து இருக்கும்னா 1,78,9,699 ரூபாய் அவர்கிட்ட வந்து இருக்கும். இப்போ இந்த அமௌண்ட் வந்து இந்த 1,78,00,000 சில்லற இருக்குல்ல, இந்த அமௌண்ட்டை அவரால் 8 வருஷம் வேலைக்கே போகாம இதே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ல அவர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார்னா கண்டிப்பா அவரால் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு இந்த அமௌண்ட்டை வச்சு அவரால் சமாளிக்க முடியும். இந்த 30 இயர்ஸ்ல அவர் என்ன மாதிரி வாழ்றாரோ அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க அவரால் வாழ முடியும். பட் 58 வயசுக்கு அப்புறம் அவர்கிட்ட வந்து அமௌண்ட் இருக்காது. அந்த அமௌண்ட் கம்ப்ளீட்டா காலி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் அவரோட லிவிங்க்கு அவர் என்ன பண்ணுவாரு? இந்த சிச்சுவேஷனோட ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோட நிற்பாரு. இதை தவிர்த்து எமர்ஜென்சி ஃபண்ட், டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், இது மூணுமே அந்த பர்சன் கிட்ட இல்லை. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவரால் எப்படி போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டை இன்னொன்று வந்து கடக்க முடியும்? திருப்பி ஹி வாண்ட்ஸ் டு ஒர்க், இல்லை அவருக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் அந்த பர்சன் வந்து தள்ளப்பட்டுருவார். இதே சினாரியோ அப்படியே அந்த எக்ஸ்ன்ற பர்சன் வந்து அவருக்கு மீற அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டே வராருன்னா அவரோட அந்த 20 இயர்ஸில் அவரால் எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்க முடியும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ல அவரால் வந்து அவரோட மணியை க்ரோ பண்ணியிருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இப்போ ஒரு சார்ட் காமிக்கிறேன். இந்த சார்ட்டை கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ இவரோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக மந்த்லி அவர்கிட்ட இருக்க பேலன்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே வராரு. இப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரும்போது அவர்கிட்ட வந்து அந்த 20 இயர்ஸ்ல எவ்வளோ கார்பஸ் வந்து சேர்ந்துருக்கும் அப்படின்னா 4.5 crores அவர்கிட்ட வந்து சேர்ந்துருக்கும். இன்வெஸ்ட் பண்ணாம அவருக்கு 20 வருஷத்துல சேர்ந்த அமௌண்ட் வந்து 1,78,00,000. இன்வெஸ்ட் பண்ணி அவருக்கு 20 வருஷத்துல சேர்ந்த அமௌண்ட் வந்து 4.5 கோடி. நீங்கள் ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்டே பண்ணாமல் ஐடலாக வச்சுருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக க்ரோ ஆகவே ஆகாது. எல்லாத்தையும் தாண்டி இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணால் அந்த 1.5 கோடியும் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இதே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கும் போது நம்மளோட இன்ஃப்ளேஷன் ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட மணியும் க்ரோ ஆகிருக்கும். அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃப்யூச்சரில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அவர் கிடைச்ச அந்த 4.5 கோடியை வச்சு அவரோட ட்ரீம் ஹவுஸ் அவர் வாங்கலாம். அவரோட சில்ட்ரனுக்கு ஏதாவது எஜுகேஷன் இல்லை மேரேஜ் பண்ணணும்னா அந்த கேஷை வச்சு அவங்க பண்ணலாம். அவங்களோட போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் யூஸ் ஆகும். ஸோ இப்போ ஒரு பர்சன் வந்து எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற ரீசன்
இருக்கும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு ஆப்வியஸ் கொஸ்டின் இருக்கலாம். எங்க நான் இன்வெஸ்ட் பண்ணணும்? எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடைச்சா அது கரெக்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா யோசிப்பீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது கீழ வந்து எஃப்டி, கவர்மெண்ட் ரிலேட்டடா இருக்க ஏஜென்சிஸ் இஷ்யூ பண்ற பாண்ட்ஸ் இதெல்லாமே வந்து வரும். ஸோ இந்த ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து எஃப்டி கேட்டகரியை எடுத்துப்போம். இந்த எஃப்டி வந்து பேங்க்லயும் நம்ம ஓபன் பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸ்லயும் ஓபன் பண்ணிக்கலாம். இது வந்து ஜீரோ ரிஸ்க்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 5.5 to 6.7 இந்த மாதிரியான ரேஞ்சஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகும். பட் அப்ராக்சிமேட்லி ஒரு 6% to 7% லாங் ரன்க்கு நம்மளால பார்க்க முடியும். பட் ஆனா அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். இப்போ அந்த எஃப்டி வந்து இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணலன்னா நம்மளுக்கு வந்து அது லாஸா தான் போய் முடியும். பட் எஃப்டி வந்து ஒரு லிக்விடிட்டி, ஒரு எமர்ஜென்சி ஃபண்டா நீங்க வந்து அதை சேவ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற பாண்ட். இதுவுமே வந்து ஜீரோ ரிஸ்க். ஜிசெக் பாண்ட்ஸ், டி பில்ஸ் இந்த மாதிரி எல்லாம் அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த பாண்ட்ஸ் நம்ம வந்து வாங்கிட்டோம்னா மெச்சூரிட்டி டைம்ல நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதுவுமே வந்து ஒரு 5.5% 6% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட அவங்க வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸ். டாடா, பஜாஜ், ரிலையன்ஸ், அதானி இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல இருந்து பாண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கார்ப்பரேட் பாண்ட்ஸ் வந்து ஜீரோ ரிஸ்க்னு சொல்ல முடியாது, லோ ரிஸ்க்னு சொல்லலாம். பட் ஆனால் இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா கிட்டத்தட்ட 9 to 10% அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இது மூணுமே வந்து வருது. இது எல்லாமே வந்து ஜீரோ ரிஸ்க் டு லோ ரிஸ்க்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அசெட் கிளாஸ் என்னன்னா எக்விட்டி. இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் இது வந்து ஒரு மாடரேட் டு ஹை ரிஸ்க்னு சொல்லலாம். பப்ளிக்கா லிஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனிஸ்ல நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஷேர்ஸை வந்து வாங்குறதும் விற்கிறதும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதெல்லாமே எக்விட்டி மூலியமா நம்மளால பண்ண முடியும். பட் லாங் டேர்முக்கு பார்க்கும்போது ஒரு நல்ல பர்சன்டேஜோட நம்மளோட இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து நல்லா க்ரோ ஆயிருக்கும். அட்லீஸ்ட் நம்ம லீஸ்டா பார்க்கும்போது கூட ஒரு 13% 12%க்கு நல்லா வளர்ந்துருக்கும். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு வந்து 15% 20% கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு, மார்க்கெட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சுன்னா. நெக்ஸ்ட் ஒரு அசெட் கிளாஸ் என்னன்னா ரியல் எஸ்டேட். ஸோ ரியல் எஸ்டேட்ல எல்லா இண்டிவிஜுவலும் போயிட்டு ரியல் எஸ்டேட்ல ஒரு பஞ்ச் ஆஃப் பிளாட்ஸை வாங்கிட்டு சேல் பண்ணி அப்படி நம்மளால வந்து கேஷ் வந்து பார்க்க முடியாது. ஸோ நம்ம கிட்ட வந்து லேண்ட் இருக்கு, இல்லை நம்ம கிட்ட வீடு இருக்குன்னா அதை வந்து ரெண்டல் விட்டு நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். பட் இயர்லிக்கு வந்து நம்மளால ஒரு 2 to 3% தான் வந்து ரெண்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நம்மளுக்கு கிடைக்கிற ஈல்டு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பட் ஆனால் அது வந்து ஒரு ஃபிக்ஸட் இன்கமா நம்ம வந்து சைடு இன்கமா நம்மளால பார்க்க முடியும். பட் ரியல் எஸ்டேட்டும் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அசெட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் இன்னொரு செட் இருக்கு, அதுதான் வந்து கமாடிட்டிஸ். ஸோ இதுல வந்து ப்ரீஷியஸான மெட்டல்ஸ் எல்லாம் நம்ம வாங்கலாம். இப்போ கோல்டு, சில்வர் இதெல்லாமே நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டா போகும்போது கோல்டை வந்து ஜுவல்ஸா வாங்குறத ஸ்டாப் பண்ணிடுங்க. எனக்கு வந்து ஜுவல்ஸ் போட பிடிக்கும் அதனால நான் வாங்குறேன்றது செப்பரேட். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு வரும்போது ஜுவல்ஸா வாங்காம எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ல நீங்க வந்து வாங்கிக்கலாம். 1 கிராம்ல இருந்து உங்களால வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் எஸ்ஜிபியும் 1 கிராம்ல இருந்தே வாங்க முடியும். எஸ்ஜிபியோட ஃபுல் ஃபார்ம் சாவரின் கோல்ட் பாண்ட். அதை பத்தின டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஜீரோ ரிஸ்க்ல கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம், லாங் டேர்ம்க்கு என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எஸ்ஜிபி வந்து 8 இயர்ஸ் லாக்இன் பீரியட். ஸோ கவர்மெண்ட்டே ரிலீஸ் பண்றாங்க. இதுல நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வேணும்னா அந்த வீடியோ பார்த்து கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எங்க பண்றதுன்றது கண்டிப்பா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நாலுமே வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்க வந்து டைவர்சிஃபை பண்ணி எல்லாத்துலயுமே இன்வெஸ்ட் பண்ணி வைக்கும் போது ஏதாவது ஒரு மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு மற்றதுல வந்து கரெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. லாங் டேர்முக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா உங்களோட அமௌண்ட் வந்து ஒரு நல்ல growth வந்து எட்டி இருக்கும். ஒரு பர்சனோட லைஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைஃப்ல ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமும் நல்லா லீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணும்போது லாங் ரனுக்கு நம்மளால இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கோட நம்மளால நம்மளோட லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக அமைதியாக ஹாப்பியாக வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல இன்சைட்டை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலயமா இன்வெஸ்ட்மெண்ட்னுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். Until then, it's bye from Jamila Fatima. Take care. Bye.